மௌத்து வீட்டுக்கு போகிறோம்ல, மௌத்து வீட்டுக்கு போகிறோம். ஹாஜியார் பெரிய ஹாஜியாராக இருந்திருப்பா. அவர் மரணம் அடைவதற்கு முன்னால் என்ன சொல்லுவோம்? அவர் வீட்டுக்கு போனால் எங்கே போறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? எங்கப்பா போறீங்க? ஹாஜியார் வீட்டுக்கு போகிறோம் சொல்கிறோன்னா, ஹாஜியார் வீட்டுக்கு போகிறோம் அப்படி தான் சொல்லுவோம். மௌத்தா போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மௌத்தா போயிட்டார், அதே ஹாஜியார் மௌத்தா போயிட்டார், பார்க்க போகிறோம் என்ன சொல்லுவோம்? எங்கே போறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? மௌத்து வீட்டுக்கு போகிறோம். ஹாஜியார் வீடுன்னு சொல்ல மாட்டோம், மௌத்து வீட்டுக்கு போகிறோம். என்ன காரணம்? இப்போ அது ஹாஜியார் வீடு இல்லை, அது யாருக்கு போயிடுச்சு? அவர் மையத்து, அவ்வளோதான். புரிகிறதா? ஆனால் இன்னொரு செய்தி நடக்கும். என்ன செய்தி தெரியுமா? நபி ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லுவாங்க, உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களுடைய மௌத்தா போனவர்களுடைய நல்ல விஷயங்களை பேசுங்கன்னு ஒரு ஹதீஸ். மௌத்தா போயிட்டா கெட்ட செய்திகளை பேசாதீங்க, நல்ல விஷயங்களை பேசுங்கன்னு ஹதீஸ். இப்போ நல்ல செய்திகளை மக்கள் பேசுவாங்கல்ல, இந்த செய்தி பேசுவாங்க. ஹாஜியார் மௌத்தா போயிட்டா, இத்தனை கோடியை விட்டுட்டு போயிருக்கா, பிள்ளைகளுக்கு அதை கொடுத்துருக்கா, அதையே பேசுவாங்க? அதை பேச மாட்டார்கள். மக்கள் எதை பேசுவார்கள்? இவர் உலகிலே வாழ்கிற பொழுது எதை கொடுத்து விட்டு சென்றாரோ, உலகத்தில் வாழும் பொழுது சீதேவியான மனுஷன் தானே, அந்த மக்களுக்கு அதை செஞ்சார், தேவைப்படுகிற பொழுது அள்ளி கொடுத்தாரு, வாரி வாரி கேட்காமலே கொடுத்தாரு என்று அவர் இந்த உலகத்தில் எதை கொடுத்தாரோ அதைத்தான் பேசுவார்களே தவிர விட்டு விட்டு போனதை பேசுவார்களா? பேச மாட்டார்கள். ஏனென்றால் விட்டு விட்டு போகக்கூடிய பொருள் நமக்குரியதல்ல. எதை இந்த உலகத்தில் நாம் கொடுத்தோமோ அதுதான் நமக்குரியது. நாளை மறுமையில் நம்முடைய நன்மையை மீசான் தராசிலை கனத்தால் கீழே கொண்டு போகக்கூடியது. இதை முதலில் நாம் புரிந்து கொண்டால் சதகாவினுடைய விஷயத்தில் யோசிக்க மாட்டோம், சுணக்கமடைய மாட்டோம், கணக்கு பார்க்க மாட்டோம்.